30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சாதான் அவங்கள பார்த்து சத்தம் போடுவோம். முதல் நாளோ ரெண்டாவது நாளோ சத்தம் போட்டேன். நான் மனசு கேட்கல. திரும்ப கேரன் கூப்பிட்டு அந்த தோளில் கை போட்டு ரொம்ப நல்லா வர வேண்டியவன்டா, என்னமோ ஒன்று நடக்குது, அது சரி பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அதற்கு பிறகு ரொம்ப ரொம்ப சரியாக போச்சு. கடைசி நான் படம் பார்த்தோன்னே ரொம்ப வியந்துட்டேன். படம் பார்த்தோன்னே அந்த லென்சிங் சென்ஸ், அதை எங்கள் டைரக்டர் அடிக்கடி சொல்லுவார். எந்த இடத்துல எந்த லென்ஸை பயன்படுத்தணுன்றது ஒரு கேமராமேனுக்கு தாண்டா தெரியும், அவன் தான் சரியான கேமராமேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருந்தார். நான் படம் பார்த்த உடனே முதல்ல கூப்பிட்டேன், வாழ்க, இன்னும் பெரிய இடம் இருக்குது உனக்கு சினிமாவில், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சங்கர் சூப்பராக பண்ணார். நான் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் ஸ்கூல் பஸ்ஸுக்காக ஒரு 4-5 பஸ்ஸை வச்சு ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் எடுக்க போகிறேன்டா தம்பி, இது எப்படி எனக்கு டிசைன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்காக போய் 4 பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பஸ்ஸுனா இந்த பஸ், குட்டி பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து, இதை வச்சு பண்ணுங்கண்ணே, இப்படி பண்ணுங்கண்ணே சொல்லி எனக்கு கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உழைப்பாளி. இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி. கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஒரு கோவிட் முடிஞ்ச டைம், கோவிட் முடிஞ்சு படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. கும்பகோணத்தில் ஒரு நண்பரை சந்திக்கிறேன். அப்போ சொல்கிறார், கனி, இந்த கோவிட் ஊசி போட்டதுக்கப்புறம் எந்த மருந்தும் வேலை செய்ய மாட்டேங்குது, காய்ச்சல் வந்தால் காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, வயிற்று வயதாக இருந்துக்கிட்டே இருக்குது, எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது, நம்ம உடம்புக்குள்ளே இன்னத்தையும் அனுப்பிச்சி விட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தது. அப்போ ஆசான்னு ஒருத்தரை போய் சந்தித்தேன். இவர் பேரை சொல்லலை, ஆசான்னு சொல்கிறாங்க. ஆசானை சந்தித்தேன், இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, எந்த மருத்துவமுமே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், கடைசியாக எப்போ செருப்பு இல்லாமல் நடந்தீங்கன்னு கேட்டார். நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. நடங்க, மழை பெஞ்சா நனைங்க, வெயில் அடித்தா காய்ங்க, செருப்பு இல்லாமல் நடங்க, பசிச்சா சாப்பிடுங்க, இதுதான் வைத்தியமா? ஆமாம், இதுதான் வைத்தியம், போங்கன்ட்டார். இந்த பிரபஞ்சத்தோடு நீ தொடர்பில் இரு, பிரபஞ்சம் உன்னை காக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். ஒரு 6 மாதம் ஆச்சு. நான் அதை தொடர்ந்து செய்கிறேன். ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா என் உடம்புல இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. அதுலேருந்து நான் அவரை அடிக்கடி பார்க்க ஆரம்பிக்கிறேன், பேச ஆரம்பிக்கிறேன். அவரோடு இருந்தாலே எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் உடனே அவரை பார்க்கணும், ஏன்னா நாளைக்கு எனக்கு படப்பிடிப்பு முடியுது, நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது எப்படியும் தஞ்சாவூர் வழியாக தானே போகணும், நான் அவரை பார்க்கணும், நீ கேளுங்க. அவர் எங்கிட்ட சொன்னது நைட்டு ஒரு 9:45 10 மணி. நீ கேளுங்க, நான் நாளைக்கு கிளம்பி போகும்போது பார்த்துட்டு போய். இல்லை, இப்போல்லாம் ஃபோன் பண்ண முடியாது, அவரோட நான் நேரடியாக தான் தொடர்பு கொள்ள முடியாது, அங்கே யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் பேசணும், நான் காலையில் பேசிட்டு சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு அவர் எனக்கு அடிக்கிறாரு, அவர் உங்கள் ஃப்ரெண்டாம்பா அப்படின்னாரு. ஏன் ஃப்ரெண்டா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, உங்களை வரும்போது வந்து பார்த்துட்டு போக சொன்னார், அப்போவும் பேர சொல்ல. எனக்கு யார் நம்ம நண்பர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனால் என் நண்பனை பார்க்குறேன். 18 வருஷம் கழிச்சு முதல் வார்த்தை, என்னை பார்க்க வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சா உனக்கு அப்படின்னு. போகும்போது ஃபுல்லாக பொட்டக்காடாக இருக்குது, கருவேல முள்ளுமா பொட்டக்காடுமா இருக்குது. ஆனால் ஒரு 7-8 ஏக்கர் மட்டும் ஒரு வனமாக இருக்குது. அங்கே எல்லா பறவைகள் இருக்குது, எல்லா விலங்குகளும் இருக்குது, ஆடு மாடு இருக்குது, கோழி இருக்குது, அற்புதமான மனுஷங்க இருக்காங்க. என் நண்பன் அப்படியே கட்டி தழுவிட்டு கொஞ்ச நேரம் நின்று, என்ன இது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் எனக்கு பல விஷயங்கள் தெரிய வருது. கிட்டத்தட்ட ஒரு 62 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி அந்த ஊர் திரும்பங்கள் அப்படின்ற ஒரு விஷயம், உனக்கு ஒவ்வாத இடத்துல நீ இருக்காத, உனக்கு ஒரு இடம் பொருந்தும், நீ அந்த இடத்துல இருந்தால் சந்தோஷமாக இருப்ப, உன் மனசு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், நீ கடன் இல்லாமல் இருப்ப, பிரச்சனைகள் இல்லாமல் இருப்ப, அந்த இடத்த தேடி போயிடு. பல பேர் நம்ம பார்த்துருக்கோம் தெரியுமா, ஒரு 2 வருஷம் நான் அந்த கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்ப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதே தான் சொல்லுவான், 20 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதே தான் சொல்லுவான். ஏன்னா அவனால் போகவே முடியாது, எல்லாத்தையும் அப்படியே வெட்டிட்டு கிளம்புனார்.
அப்போ உட்காந்து பேசுகிறோம் அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம். அவர் ஒன்றும் இப்படி உட்கார்ந்துருக்காருன்றதுனால எதுவும் இல்லாதவர் நினைச்சிடாதீங்க. அவர் மிகப்பெரிய செல்வந்தர். ஏன்னா அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா விட்டுட்டு போ அப்படின்னா போய் சும்மா உட்காந்துருக்க சொல்கிறானோன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பிடிச்ச வேலையை செய்யும்போது பல விஷயங்கள் நம்மளை தேடி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஆடு மாடுகள், சொந்தங்கள், ஆயிரக்கணக்கான சொந்தங்கள், அவர் சொன்னதை கேட்டு அவரை மாதிரியே இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேர், மிகப்பெரிய வேலைகள் இருந்தவங்களாம் நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், பிடிச்ச மாதிரி இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், வாழ்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்லி திரும்பி வந்தவங்க தமிழ்நாடு பூரா அங்கங்கே இருக்காங்க, தேசம் முழுவதும் இருக்காங்க. அவர்கள் எல்லோரும் செல்வந்தர்களாக தான் இருக்காங்க. காலையில் ஜிம்முக்கு போயிருந்தேன். ஒருத்தர் சொன்னார், சார் நம்ம பிரைம் மினிஸ்டர் அடுத்த லாக்டவுனுக்கு ரெடி ஆகிக்குங்கன்னு சொன்னார், கவனிச்சிங்களா அப்படின்னாரு. ஆமாம் சொல்லுவார், என்ன செய்ய தயாராக. சார் என்ன சார் செய்கிறது? எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்ககிட்ட நல்ல குடிநீர் இருக்குது, நல்ல காற்று இருக்குது, நல்ல உணவு இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்தை எதிர்நோக்காமல் தற்சார்பு வாழ்க்கைக்கு வந்தவர்கள். இந்த ஊர் திரும்பினவங்க எல்லாருமே தேசம் முழுவதும் இருக்காங்க. அதனால தான் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களோடு நமக்கு இவங்களால தான் நம்ம லைஃப், இவங்கள வச்சு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்து நம்ம தற்சார்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் இந்த உலகின் ஆகச்சிறந்த செல்வந்தன், நம் இந்த உலகின் மிக சந்தோஷமானவன். இதை நிரூபித்தது தான் அந்த, இதை சொல்ல வந்தது தான் இந்த படைப்பு. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.